பெருக்கல் முறையில் 718 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 412 132. இதில் கடைசியில் நம்பர் 132 நோட் பண்ணிக்கிறோம். 132 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும். 319 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்ட்லையும் 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 319 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 319 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 229 042. இதில் கடைசியில் இருக்கிற நம்ம 042 நோட் பண்ணிக்கிறோம். 042 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும். 242 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா. 242 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 242 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 173 756. இதில் கடைசியில் நம்பர் 756 நோட் பண்ணிக்கிறோம். 756 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 427 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 427 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 427 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 306 586. இதில் கடைசியில் நம்பர் 586 நோட் பண்ணிக்கிறோம். 586 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 367 6ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 367 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 367 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 263 506. இதில் கடைசியில் நம்பர் 506 நோட் பண்ணிக்கிறோம். 506 5ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 542 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 542 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 542 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 389 156. இதில் கடைசியில் நம்பர் 156 நோட் பண்ணிக்கிறோம். 156 அடுத்து பார்த்தீங்கன்னா 783 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 783 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 562 194. இதில் கடைசி நம்பர் 194 நோட் பண்ணிக்கிறோம். 194 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 244 4ஆம் நம்பர் பி போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 244 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 244 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 175 192. இதில் கடைசியில் நம்பர் 192 நோட் பண்ணிக்கிறோம். 192 2ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 255 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 255 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 255 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 183 090. இதில் கடைசி நம்பர் 090 நோட் பண்ணிக்கிறோம். 090 9ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 987 9ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 987 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 987 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா 708 666. இதில் முதல்ல கடைசியில் இருக்கிற நம்பர் 666 நோட் பண்ணிக்கிறோம். 666 அடுத்து பார்த்தோம்னா 035 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 035 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா 251 30. இதில் கடைசி நம்பர் 130 நோட் பண்ணிக்கிறோம். 130 அடுத்து பார்த்தீங்கன்னா 585 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 585 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 420 030. இதில் கடைசி நம்பர் 030 நோட் பண்ணிக்கிறோம். 030 அடுத்து பார்த்தீங்கன்னா 949 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 949 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 681 382. இதில் கடைசி நம்பர் 382 நோட் பண்ணிக்கிறோம். 382 2ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 952 2ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 952 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 952 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 683 536. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 536 நோட் பண்ணிக்கிறோம். 536 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும். 665 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா. 665 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 665 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 477 470. இதில் கடைசி நம்பர் 470 நோட் பண்ணிக்கிறோம். 470 அடுத்து பார்த்தீங்கன்னா 138 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 138 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 990 84. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 084 நோட் பண்ணிக்கிறோம். 084 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 578 8ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 578 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 578 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 415 004. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 0
004 நோட் பண்ணிக்கிறோம். 004 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு 205. 0 பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 205 பெருக்கல் 718 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 205 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 147 190. அதை கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 190 நோட் பண்ணிக்கிறோம். 190 இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 0 இந்த 3 நம்பரும் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் 910. 9ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் 1ஆம் நம்பர் பி போர்ட்லையும் 0 சி போர்ட்லையும் பாஸ் ஆயிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. 910 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 910 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா 653 380. இதில் கடைசிக்கு 3 நம்பர் 380 நோட் பண்ணிக்கிறோம். 380 இதில் 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 734. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 734 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 734 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 527 012. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 012 நோட் பண்ணிக்கிறோம். 012 அடுத்து பார்த்தீங்கன்னா 889 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 889 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா 638 302. இதில் கடைசி இருக்கிற நம்பர் 302 நோட் பண்ணிக்கிறோம். 302 ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 274. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 274 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 274 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 196 732. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 732 நோட் பண்ணிக்கிறோம். 732 ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 574. ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 574 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 574 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா 412 132. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 132 நோட் பண்ணிக்கிறோம். 132 ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 542. ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 542 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 542 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 389 156. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 156 நோட் பண்ணிக்கிறோம். 156 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது 555. அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபிசி மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது 555 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 555 பெருக்கல் 718 இதை கால்குலேட் பண்ணோம்னா 398 490. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 490 நோட் பண்ணிக்கிறோம். 490 இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 9ஆம் நம்பரும் 0 இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 099. 0 பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் 9ஆம் நம்பர் பி போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது பிசி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியுமே ஏபிசி பாஸ் ஆகிருக்கு. இதுலேயுமே ஏபிசி பாஸ் ஆகிருக்கு. 2 டிராவ்லையும் பார்த்தோம்னா ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா. அடுத்து 099 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 099 பெருக்கல் 718 அதை கால்குலேட் பண்ணோம்னா 710 82. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 082 நோட் பண்ணிக்கிறோம். 082 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.